பாருங்களேங்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு மீனவர் கூட்டம் இருந்ததாம். அவங்க என்ன செஞ்சாங்களாம், கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அவங்களோட வாழ்வாதாரமே அதுதானே. போனாங்களாம். போகும்போது என்ன பண்ணாங்களாம், அதில் ஒரு குட்டி படகு வச்சுட்டு ஒரு ஃபேமிலி இருந்ததாம். அவங்களும் என்ன செஞ்சாங்களாம், சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போகும்போது பெரிய புயலும் காற்று வந்துருச்சாம். வரும்போது எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கவங்க படக ஓரங்கட்டுறதுக்காண்டி போய்க்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு குட்டி படகு இல்லையா, உடனே என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, "என்ன கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்களா?" அப்படின்ட்டு. "ஐயோ! என்ன காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்களனாலும் காப்பாற்றுங்க" அப்படின்னு அவர் போய் கேட்டாராம். அவங்களாம் சொன்னாங்களாம், "போதுமான அளவு எங்களுக்கு தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் புயல் அமர்ந்துரும், கொஞ்ச நேரம் எப்படியாவது முயற்சி பண்ணி வா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம், சமாதானப்படுத்துனாங்களாம். உடனே இவங்க என்ன பண்ணாங்களாம், சரி அப்படின்னு சொல்லி இப்போ நிப்பாட்டிரும், பிறவு நிப்பாட்டிரும் அப்படின்னு சொல்லவும், அந்த படகுலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கவும் அது கொஞ்சம் தூரமாக போயிடுச்சாம். இது மட்டும் சிக்கிக்கிச்சாம். உடனே என்ன பண்ணாங்களாம், புயலில் எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் போயிட்டாங்களாம், மாற்றி திசை மாதிரி போய்கிட்டு இருந்தாங்களாம். போகும்போது என்ன செஞ்சாங்களாம், அடடா நம்ம என்ன பண்ணுறது, இது எந்த பக்கம் போகல, கரைக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, கரையும் தெரியல, திசை தெரியாமல் புயலில் போனதுனால நடுக்கடலில் சிக்கிக்கிட்டு தவிச்சாங்களாம். தவிக்கும்போது என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம எப்படி போகிறது, நம்ம போகலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பசங்களனாலும் கரை சேர்த்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவரை கூட்டத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இங்கிட்டு கரைக்கும் வர முடியல, நடுவில் சிக்கிக்கிட்டாங்க. உடனே தூரமாக பார்த்துருக்காங்க, ஒரு கப்பல் வந்திருக்கு. உடனே சரி எப்படியாவது நம்ம ரொம்ப நேரம் அந்த படகுலேயே உட்காந்துருந்துருக்காங்கல்ல, அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அது மேலே போய் ஏற போயிருக்கிறாங்க. உடனேவும் அங்கே அங்கே ஒரு ஆள் பார்த்துட்டு கை காமிச்சிருக்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லி இவங்க கை காமிக்கவும் ஏறிட்டாங்க, அந்த கப்பல் மேலே ஏறிட்டாங்க. ஏறி உள்ளே போனோடனே எப்பாடா பொழைச்சிட்டேன்டா சாமி, எப்படியோ போகிற வழியில் நம்ம எப்படியோ இங்கே தானே, நம்ம அந்த இடத்துக்கு தான் போவோம், அங்கே போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு போனாங்களாம். போய்கிட்டே இருக்குது. உடனே அந்த உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுதான் அது சொகுசு கப்பல்னு. உடனே சொகுசு கப்பல்னால் உங்களுக்கே தெரியும், அதில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, ஆடம்பரமான ஆளுங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் இல்லை. அவங்க கூட்டத்தில் போய் இந்த மீனவர்கள் எப்படி சேர முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே சரி என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க கூட்டத்தில் சேர்க்கலான்னா அவங்க உடனே சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்து வைங்க, எங்களை மாதிரி ட்ரெஸ் போட சொல்லுங்கள், இவங்க மேலே மீன் வாசனை வருது, இல்லைன்னா கீழே இறக்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த கேப்டன் இறக்கப்பட்டு என்ன செஞ்சுருக்காரு, நீங்களும் அவங்கள மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. உடனே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சரின்னு போட்டுட்டு போய் நின்றுருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸு வேஷம் போட்டாலும் அந்த மீன் வாசனை அவங்கள விட்டு போகலை. உடனே அவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, ஐயையோ இவங்க ட்ரெஸ் போட்டாலும் அவங்க வாசனை வருதுன்னு அவங்களும் அவங்கள விட்டு விலகி போயிருக்காங்க. அது சொகுசு கப்பல் இல்லையா, ஆடம்பரமான ஆளுங்க தானே இருப்பாங்க, விலகியிருக்காங்க. உடனே இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே கேப்டன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, வர வழியில் எங்கள் ஊர் வந்தால் இறக்கி விட்ருங்க, துறைமுகம் வந்தால் அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்கள் கப்பல் வந்து இங்கே நிற்காதுமா, நாங்கள் தூரமாக போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க, வேறு தேசத்துக்கு போகிறோம், நீ வேணா அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லை அப்படின்னா, அப்போ இங்கே இறங்க முடியாதா, அப்போ ஏன் நாட்டுக்கு எப்படி போட்டோம் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இல்லை நீங்கள் அவசரப்பட்டு ஏறினது தப்பு, நீங்கள் இறந்து போயிடுவீங்களேன்னு தான் நாங்கள் கூப்பிட்டோம், கை காமிக்கலன்னா நாங்கள் எப்படி நிப்பாட்டியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களுக்கு பாருங்களேன் அந்த மீனவங்களோட நிலமை எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. அந்த சொகுசு கப்பல்லையும் வாழ முடியல, கீழே இறங்குறதுக்கு படகை விட்டுட்டாங்கல்ல, கப்பல் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அந்த குட்டி படகை விட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கீழே இறங்கணும், படகுக்கு எங்கே பண்ணுவாங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லை, அந்த நாட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கு கூட இருந்திருக்காங்க. கேப்டன் சொல்லியிருக்கிறாரு, வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் ஒன்று இவங்கள மாதிரி மாறுங்க, இல்லாட்டினா கடலில் தான் குதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உடனே இவங்களால அவங்க கூட சேர முடியல, ஏன்னா அவங்கள மாதிரி ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கவும் முடியல. இவங்க மீன் பிடிக்கிறவங்களாச்சே, அவங்கள கொண்டு போயிட்டு சொகுசு கப்பலில் ஏறுன்னா அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க, ஏதோ ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஏறிட்டாங்க, ஆனாலும் அதுக்குள்ளே இருக்க முடியல பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வேறு வழி இல்லை, நம்ம அங்கே வெளி அவங்க போகிற இடத்துல போய் நம்ம குருடனை அலைகிறத விட நம்ம நாட்டில் போய் பிச்சைக்காரனாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குதிச்சிட்டாங்கங்க.
குதிக்கவும் அவங்க அப்படியே தண்ணியில் முழுகுறாங்க, மேலே ஏறுறாங்க, தண்ணியில் முழுகுறாங்க, மேலே ஏறுறாங்க. உடனே கடவுள்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே நாங்கள் தெரியாத்தனமாக வந்து இது மேலே ஏறிட்டோம். அது வேறு வழி இல்லாமல் இதுக்குள்ளே குதிக்கிறோம். நீங்கள் எப்படியாவது என்னைய காப்பாற்றுங்க ஆண்டவனே அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே கொஞ்சம் அப்படியே வேண்டிக்கிட்டே தண்ணியில் முழுகி முழுகி முழிச்சு பார்த்துருக்காங்க. தூரமாக பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அது பார்த்தா கரங்கரை விளக்கம், அந்த சொல்லுவாங்கள்ல கப்பல் வர்றதுக்கு ஒரு விளக்கம். உடனே அது நினச்சிட்டு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுகி முழுகி வந்திருக்குறாங்கங்க. அப்போது தூரமாக இருக்குது, அதுக்கிட்ட போகணும், எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு தவிக்கும்போது என்ன இருந்திருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பாட்டு தான் வந்திருக்கும். சொல்லவா? என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? நடுக்கடலில் ஆடும் படகும் நானே, பெருங்காத்தில் ஓடு இறகும் நானே, நடுக்கடலில் ஆடும் படகும் நானே, பெருங்காத்தில் ஓடும் இறகுமானே, படகு கரை சேர்ந்திடுமோ இல்லை தனித்தீவில் தங்கிடுமோ, இறகு கை சேருமோ இல்லை காணாமல் போய்விடுமோ, புயலதை தாக்கிடுமோ பொய்யம் அதை காத்திடுமோ, அந்த புயலதை தாக்கிடுமோ பொய்யம் அதை காத்திடுமோ, நடுக்கடலில் ஆடும் படகும் நானே, பெருங்காத்தில் ஓடு இறகும் நானே, நடுக்கடலில் ஆடும் படகும் நானே, பெருங்காத்தில் ஓடும் இறகும் நானே அப்படின்னு பாடுபாடி இருக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க கேளுங்க. வனாந்தரத்தில் வயல் நிலம் நானே, பாலைவனத்தில் தனி மரமானே, வனாந்தரத்தில் வயல் நிலம் நானே, பாலைவனத்தில் தனி மரமானே, கண்மலையில் நீர் வந்திடுமா, தனி மரம் தொழிற்விடுமா, இந்த பாலைவனம் செலுத்திடுமா, அந்த தனி மரம் தொழிற்விடுமா, இந்த பாலைவனம் செலுத்திடுமா அப்படின்னு சொல்லி பாடினாங்களாங்க. பாடிட்டு பார்த்தா கரை வந்துருச்சான். உடனே கரையில் ஏறி பார்த்தா அங்கே தான் கத்தர் இருந்திருப்பார். இல்லை கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கமாக வந்தாருங்க. அப்படி தாங்க ஒவ்வொரு விசுவாசியும் என்னடா செய்கிறது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், குதிச்சிடுறோம். டகர்னு தண்ணிக்குள்ளே குதித்து போயிடுறோம். போகும்போது சொந்தக்காரனும் சேர்த்துக்க மாட்டான், கூட்டிகிட்டு போனவனும். சரின்னு போய் சொகுசு கப்பலில் ஏறினா அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நீ என்ன மாதிரி இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லைன்னா அந்த தண்ணியிலேயே குதித்து சாவு அப்படின்ட்டுருவாங்கங்க. அப்படி தாங்க விசுவாசி ஒவ்வொருத்தரும் அவசரப்பட்டு ஏறிட்டு இறங்கவும் முடியாமல் அதில் போகவும் முடியாமல் தவிப்பாங்க. அப்படி தாங்க எங்கள் வாழ்க்கையே இருந்தது. தூர தேசத்தில் போய் குருடனை அலையிறதை விட நம்ம தேசத்தில் பிச்சைக்காரனாக இருந்துடலாங்க. பைபிளில் கூட போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆபிரகாம் மடியில் ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தாமன்னு. அது வசன பஞ்ச காலத்தில் தாங்க அப்படி இருந்திருப்பாங்க. நம்ம ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், 2 பேர் மறிச்சிட்டாங்களாம். அப்புறமா போகும்போது ஆபிரகாம் மடியில் பிச்சைக்காரன் படுத்திருந்தானா, ஐஸ்வர்யா வந்து நரகத்தில் கிடந்தானா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. அப்போது அந்த ஐஸ்வர்யவான் கேட்டானா, ஆபிரகாமே உங்கள் கையில் இருக்க அந்த லாசரோட கையில் இருக்க கொஞ்சம் தண்ணியை தொட்டு எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், நான் உயிர் பிழைப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஆபிரகாம் சொன்னாராம், உனக்கு எனக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு இருக்குது, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், என் சகோதரெல்லாம் ஊருக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் போய் லாசரை மறுபடியும் போய் சொல்லுங்கள், அவங்க நான் நரகத்தில் இருக்க மாதிரி என் சொந்தக்காரங்களாம் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஆபிரகாம் சொன்னாராம், பெரிய பெரிய தீர்க்கதரிசி அவங்களாம் சொல்லியே கேட்காதவங்க, ஒருத்தன் உயிர் பிழைச்சி போனால் மட்டும் அவன் கேட்டுறவா போகிறான், அவன் எங்கிருக்க அவன் கூட வரும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாராங்க. பார்த்தீங்களா? நான் அப்படி தான் தவிச்சேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பாய் சொல்லுங்கள் பார்க்கலாம்.